முட்டாள்தனமான புத்திசாலித்தனமான ஒரு முட்டாள்தனமும் சேர்ந்த ஒருத்தரை யாருன்னு பார்த்தீங்கன்னா, சேர்ந்த ஒரு கலவையாக உள்ள ஒரு ஆள் யாருன்னு பார்த்தா இந்த டிவிக்கோட நண்பராக தான் இருக்காங்க இப்போ. ஏன்னா கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவனுங்க எது பண்ணாலும் யாராவது ஒரு ஆள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி இவனுங்க நல்லது பண்ணது என்னன்னு பார்த்தா, மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் வந்து 717 மதுக்கடையை வந்து மூட உத்தரவு போட்டார். பார்த்தியா, எங்கள் ஆட்சியில் அண்ணன் வந்து சைன் போட்டாரா? சிங்கப்பெண் அந்த திட்டத்தை உடனே சைன் போட்டார். பார்த்தியா, எங்கள் அண்ணன் எப்படி, நாங்கள் தான் இனிமேல் அப்படின்னானுங்க. அதுக்கப்புறம் 200 யூனிட் மின்சாரம் இலவசம், பார்த்தியா சொன்னதை செய்வோண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. சரி, ஓகே, சூப்பரான விஷயம், இதெல்லாம் நம்மளே வரவேற்றோம். சூப்பர், நல்லா பண்ணிட்டு இருக்காரு விஜய் சார் அப்படின்னு நம்மளே வரவேற்றோம். போதைப்பொருள் தடுப்பு சட்டம் அதையும் பண்ணுவோம் அப்படின்னாங்க. அதுவும் சூப்பரான திட்டம். எங்கள் அண்ணனை பார்த்தியா, இதான டிவிக்கு அப்படி இப்படின்னானுங்க. சூப்பராக நல்லா பண்ணுறீங்களா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ஒரு இன்பிட்வீனில் ஒரு 7 to இன்றைக்கி ஒரு 12 days ஆயிடுச்சு அவர் ஆட்சிக்கு வந்து. இந்த கேப் பிட்வீனில் என்ன ஆச்சுன்னா, ஒரு கடத்தல், ஒரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு செங்கச்சோலையில் போய் தமிழக வெற்றி கழக ஒரு உறுப்பினர், அதாவது ஒரு பிரமுகர் வந்து போய் மாமூல் கொடுன்னு இருக்கான். கேட்டதுக்கு இது ஏன் ஆச்சுல, நீ கொடுத்தா ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கானுங்க. இதை கேட்டால் அந்த ஊர் மக்கள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இதை கேட்டால் இது இல்லை, இது வந்து யாரோ செட் பண்ண ஆள், இது வந்து டிஎம்கே ஆள் அப்படின்ட்டானுங்க. என்னடா இப்படி சொல்லிட்டீங்க? சரி, தமிழ்நாடு பூரா எல்லா இடத்துலையும் கடந்த ஒரு 2-3 நாளாக பூரா மின்தடை, எங்கே பார்த்தாலும் மின்தடை. கேட்டால் அது நிர்மல் சத்குமார் சார்ட்ட கேட்டால் இன்றைக்கி இரவுக்குள்ளே ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லியிருக்காரு. அது என்ன ஆள், எவன் பார்ப்போம், எவன் அந்த வேலையை டிவிக்கு எதிராக செஞ்சதுன்னு பார்ப்போம். எவன்டா அது டிவிக்கு எதிராக செஞ்சதுன்னு இன்றைக்கி நிர்மல்குமார் சார் இன்றைக்கி இரவுக்குள்ளே அதிரடியாக முடிவெடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இங்கே அவர் ஒரு ரிப்போர்ட் அவர் முடிவு சொல்லிட்டாரு இன்னைக்கு இருக்குன்னு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, 20 வருஷமாக இந்த வந்து மூழ்கி இருக்குது, கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி கடன் எல்லாம் சொன்னார். அவள் இருக்கிறதுனால இதை வந்து சரியாக பண்ண முடியாது. டிஎம்கே ஆட்சியில் அவள் இருந்து சூப்பராக தான் பண்ணாங்க. அவங்களோட 2011 எலெக்ஷன் ஏன் தோத்தாங்கிறது அவங்களோட மின்தடையினால தான் தெரிஞ்சதுனால ஒரு சூப்பரான ஆட்சியை தான் கொடுத்தாங்க, மின்தடை இல்லாத ஒரு ஆட்சியை தான் கொடுத்தாங்க. இதுக்கு காரணம் யார்? டிஎம்கே. இப்படி பாலியல் கொடுமை இல்லை என்ன ஒரு கஞ்சா கடத்தல் நடந்தாலும் எது நடந்தாலும் இது வந்து டிஎம்கே தான் பண்ணாங்க அப்படின்றத சொல்லிட்டு இப்போவும், அதாவது ஆட்சி வந்து டிவிக்கேயோடது, ஆனால் பண்ணது எல்லாமே டிஎம்கே தான். எப்படின்னா, நல்லது பண்ணால் அது வந்து டிவிக்கே, கெட்டது பண்ணால் இது டிஎம்கேயோட சதி அப்படின்னு சொல்கிறானுங்க. அதை தான் சொல்கிறேன், இங்கே வந்து இவங்களை சமாளிக்கிறதுக்கு வந்து ஒரு முட்டாள்தனமான புத்திசாலித்தனமான முட்டாள்தனமும் நமக்கு தேவை. அதை நம்ம வளர்த்துக்கணும். அப்போ தான் இந்த கூட்டத்தொடர்லேருந்து நம்ம வந்து சஸ்டெயின் ஆக முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்.